தேச விடுதலையின் போது வல்லபாய் பட்டேல் செய்ததை அமித்ஷா தற்போது செய்து தேசத்தை மறு ஒருங்கிணைப்பு செய்துள்ளார் என சிவராத்திரி விழாவிற்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு புகழாரம் சூட்டியுள்ளார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலகிருஷ்ணனை நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வசனம் பேசுவதில் வல்லவரான விஜய் மத்திய பாரதிய ஜனதா கூட்டணி அரசு குறித்து பேசும்போது மட்டும் ஊடகமாகவும் பதுங்கியும் பேசுவது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் சொல்கிறார். தமிழகத்தில் லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீங்கள் என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் 2026 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். எப்போது பார்த்தாலும் பணம் பணம் என்ற மனநிலை கொண்ட பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவோம், ஜனநாயக முறையில் அகற்றுவோம் என்று சென்னையில் நடந்த தவேக 2ஆம் ஆண்டு விழாவில் நடிகை விஜய் பேசியுள்ளார். நீதிமன்றங்களில் வழக்குகளை விசாரிக்க கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு 400 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எல்லையில் அதிநவீன ரேடாரை நிறுவி இந்தியாவை சீனா கண்காணித்து வருவது எல்லையில் அச்சுறுத்தலை உண்டாக்கியுள்ளது. அமெரிக்காவில் பணக்காரர்கள் குடியேற்றத்தை அதிகரிக்கும் நோக்கில் அதிபர் டிரம்ப் புதிய கோல்டு கார்டு திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார். அதன்படி இந்த கோல்டு கார்டு $5 மில்லியன் அதாவது இந்திய மதிப்பில் 43 கோடி ரூபாய்க்கு விற்கப்படும். இந்த அட்டை கிரீன் கார்டின் பிரீமியமாக இருக்கும் என டிரம்ப் தெரிவித்துள்ளார். கோல்டு கார்டு விற்பனை 2 வாரங்களில் துவங்கும் எனவும் இதை செய்வது முற்றிலும் சட்டப்பூர்வமானது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.